எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். நான் தேவா சுப்பிரமணியம். என்னுடைய சிந்தனை, உங்கள் குருக்களே உங்கள் தியானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். விந்து விட்டவன் நொந்து கெட்டான். விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னா, விந்து என்றால் புள்ளி, மையப்புள்ளி. விந்து என்றால் சோதி, ஒளி. யாரெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்க உள் மையத்துக்குள்ளே இருக்க உண்மையை தவற விட்டுட்டு, அந்த உள் மையத்துக்குள்ளே இருக்க புள்ளியை தவற விட்டுட்டு, அந்த ஒளியை தவற விட்டுட்டு ஐம்புலன் அறிவால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை நொந்து கெடும். சரிங்களா? அதுதான் விந்து விட்டவன் நொந்து கெட்டான். ஏன்னா நம்மளோட உண்மையான ஒளியை, அறிவை விட்டுட்டு நம்ம ஐம்புலன் அறிவின் பின்னால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை ரொம்ப நொந்து கெட்டு தான் போயிருக்கு. எல்லாருக்குமே அது தெரியும், நம்ம வாழ்க்கை எவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னு. அதுதான் நம்மளுக்குள்ளே இருக்க உண்மையான அறிவை வச்சு இந்த ஐம்புலன்களை பயன்படுத்தணும். ஆனால் நம்ம இந்த ஐம்புலன்களின் பின்னாடி போய் நம்ம வாழ்க்கையை நொந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் விந்து விட்டவன் நொந்து கெட்டான். ஆனால் நம்மளுக்கு இந்த சமுதாயத்தில் நிறைய கற்றுத்தராங்க. இந்த கட்டிப்படுத்தணும், இந்த விடக்கூடாது. ஆனால் நம்ம இதை கேட்குற அனைவருமே யாரையாச்சும் பார்த்துருக்கீங்களா விந்தை கட்டிப்படுத்தி? இல்லை அந்த முறையை பயன்படுத்தி விந்து தான் கட்டி ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்கள் யாரையாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கட்டிப்படுத்துங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் உண்மையான மீனிங் இதுதான், விந்து விட்டவன் நொந்து கெட்டான். உங்களுக்குள்ளே இருக்க உள் மையத்தின் உண்மையை, ஒளியை தவற விட்டவன் ஐம்புலன் அறிவால் வாழ்ந்து அவன் வாழ்க்கையை நொந்து தான் கெடுவான். புரியுதுங்களா? அதே போல் உங்கள் குருக்கள் தான் உங்கள் தியானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மெடிடேஷன், யோகம், தியானம்னு சொல்லி ஒரு பொம்மையை நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. நம்மளை பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க, எதாச்சும் பண்ண வச்சு. ஆனால் எந்த அவுட்கமும் கிடையாது. நம்ம பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்கிறோம். இமயமலையை ஈஸியாக ஏறிடுறோம், பெரிய பணக்காராக ஈஸியாக ஆயிடுறோம், பெரிய பெரிய படிப்புகளை ஈஸியாக படிச்சுடுறோம். எந்த விளையாட்டுலேயும் நம்ம வேர்ல்டு கப் கூட வாங்குகிற அளவுக்கு தகுதியான ஆளாக இருக்கிறோம். ஆனால் நம்மளோட ஒரே ஒரு நாள் வாழ்க்கையை கவனித்து நமக்காக வாழ முடியுமானா வாழ முடியாது. ஆனால் நம்ம கவனமே இல்லாமல் செய்கிற எல்லா விஷயங்களையும் திறம்பட செய்கிற ஒரு மனித ரோபோட்டாக மாறிட்டோம், ஒரு மிஷின் மாதிரி மாறிட்டோம். ஆனால் எந்த கவனமும் இல்லாமல் எல்லா செயலையும் சிறப்பாக செய்கிற மனித ரோபோட் மாதிரி நம்ம மாறி இருக்கோமே தவிர, நம்ம வாழ்க்கையை ஒரு நாள் கவனமாக வாழ முடியுமானா அது மட்டும் முடியவே முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் உங்களோட குருவையோ, தியானத்தையோ, கடவுளையோ விவாகரத்து பண்ணிடுங்க. புரியுதுங்களா? நீங்கள் எல்லா அமைப்புகளுக்கும் எதிராக நில்லுங்க. எல்லா அமைப்புகள் இருக்குல்ல, தியான அமைப்புகள், அது இல்லாமல் சில அமைப்புகள், உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிற அமைப்புகள், எல்லாத்துக்கும் எதிராக நின்றுக்குங்க. எதிரானா அவங்களுக்கு எதிராக இல்லை, அதை விட்டு விலகி எதிராக நின்றுக்குங்க. அவங்கள நீங்கள் தப்பு அந்த மாதிரியும் நம்ம சொல்லக்கூடாது, அவங்கள குறையும் சொல்லக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. அவங்களோட வேலையை அவங்க செய்யட்டும். நீங்கள் அவங்கள விட்டு விலகி அவங்களுக்கு எதிராக தனியாளாக நின்றுங்க. எல்லாராலையும் ஏற்கப்பட்ட ஒரு விஷயம் முற்றிலும் தவறானது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. 1 கோடி பேர் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறானது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை, கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டது. அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. நீங்கள் அவங்களுக்கு எதிராக எல்லா அமைப்புகளுக்கு எதிராகவும் பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு அமைப்புலாம் வச்சுருப்பாங்க, ஆசிரமங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி அவங்களுக்கு எதிராக நின்றுங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடுறதோ இல்லை அவங்கள பற்றி குறை பேசுகிறதோ நம்மளோட நோக்கம் கிடையாது. நம்ம தனியாக பிரிஞ்சு வந்துடலாம். அவங்க எந்த காரணத்தை கொண்டும்
அவங்க மறைய மாட்டாங்க. அந்த அமைப்புகள்லாம் மறைஞ்சே போகாது. அவங்களோட வேலையை அவங்க கன்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள விட்டு விலகி நம்மளால வர முடியும். அவங்க இந்த சமுதாயத்தை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம்ம விலகி எதிர்க்கு வந்து நின்றுக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன். இந்த அதாவது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். கேன்சருக்கு இது வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கல. ஆனால் கேன்சர் ஒரு ஆளுக்கு வந்துருச்சு அப்படின்னா கீமோ பண்ணுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, எப்படியாச்சும் காப்பாற்றிடலான்னு சொல்கிறாங்க. நம்மளும் ஒரு 5-6 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுறோம். உடம்பும் வீணாக போயிடுது. ஒரு 4-5 வருஷத்தில் செத்து போயிடுறாங்க. ஆனால் மருந்தே கண்டுபிடிக்கலன்னு நம்மளுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதே போல் தான் இந்த மெடிடேஷனும் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்கிற குருமார்களும் உங்கள் வாழ்க்கையோட நோக்கம் வந்து வாழ்கிறது தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு எதையோ யோக முறைகளையும் தியான முறைகளையும் எதையோ ஒன்று, சில அமைப்புகள் அப்படி, சில அமைப்புகள் வேறு மாதிரி எதையோ ஒன்று கொடுத்து கீமோ மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குற எல்லா மெடிடேஷன்ஸும் எல்லா யோக முறைகளும். யோக முறைகள் நீங்கள் உங்களை அறிந்த பிறகு பயன்படுத்த வேண்டியது. தியான முறைகள் உங்களை நீங்கள் அறிந்தாலே நீங்கள் தியானத்திலே தான் இருப்பீர்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தியானம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை, அது தன்னால் வர வேண்டியது. புரியுதுங்க? எப்படி கீமோ கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். சும்மா இருந்தால் போதும், நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே போகலாம். நீங்கள் தான் அடிஷ்னலாக போய் ஹெவி டோசேஜ் எடுத்து உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிறீங்க. இறைவனை உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இறைவன் ஒருத்தர் இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும். இறைத்தன்மைகள் இருக்குது. இறைத்தன்மைகள்னால் அன்பு, அமைதி, சாந்தம், சமாதானம், மகிழ்ச்சி, இதெல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இறைத்தன்மையிலே நீங்கள் வாழலாம். இறைவன்னு ஒருத்தர் யாருமே இல்லை. அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. நீங்களே உங்களுக்கு கீமோ மாதிரி மெடிடேஷன் பண்ணி யோகா பண்ணி உங்கள் உடம்பை பாதிக்க வச்சு, உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? யோசிச்சு பாருங்கள். கேன்சருக்கு மருந்தே இல்லை. அதே போல் இறைவனை கண்டே பிடிக்க முடியாது. உங்களோட தேடுதலுக்கு எதனா ஒழிச்சு வச்சுருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும் உங்களால். நீங்கள் தேடினே இருக்க வேண்டியதுதான். இறுதி வரைக்கும் தேடி 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 இறந்து விட வேண்டியது தான் நம்மளோட வேலை. புரியுதுங்களா? இதெல்லாம் எவ்வளோ சாதாரணமாக இருக்குது. மருந்தே இல்லாத ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம 10 லட்சம் செலவு பண்ணி கீமோ கொடுத்து நம்ம உடம்பை பாதிக்க வச்சு சீக்கிரமாக செத்துடுறோம். நீங்கள் எதையுமே கண்டுபிடிக்காமல், இறைவனையே கண்டுபிடிக்காமல், எதையுமே பண்ணாமல் சாதாரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னாலே நீங்கள் இறைவனை கண்டடைவீர்கள். தன்னால் ஞானம் வந்துடும். தயவுசெய்து அதை புரிஞ்சுங்க. நான் இந்த சமாதிக்கு போகிறேன், அந்த சமாதிக்கு போகிறேன், இந்த சமாதியில் போய் நான் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறேன், எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. சமாதி அப்படின்னா என்ன? சமம் ப்ளஸ் ஆதி. ஆதியில் இருந்த இறைத்தன்மையோட நம்ம சமமாகணும். அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் சமாதி. நீங்கள் போய் சமாதியில் என்ன இருக்க போகுது? ஒரு மகான் இருக்காருன்னா அவர் சமாதியில் என்ன இருக்க போகுது? அவரோட உடல் இருக்க போகுது. ஆனால் அதே மகான் தான் சொல்லியிருப்பார், உடலும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் உடல் கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? அவர் ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்கள் வீட்லேயும் இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் அவரோட சமாதிக்கு போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. அவர் இறைத்தன்மையோடு கலந்துட்டார். அவர் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நீக்கமர நிறைந்திருக்க போகிறாரு. அவரோட உடல் வச்சிருக்கிற இடத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? நம்ம உண்டி இருந்தால் காசு போட்டு வரலாம். யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமாக நம்மளுக்கு கீமோ கொடுத்துக்கின்னு நம்ம வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு, புரியுதுங்களா? இப்போ நம்ம தியானம்லாம் பண்ணுறோம்ல, தியானம் என்னென்ன கலையோ நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கு தீட்சையும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அந்த தியானமும் யோகம்லாம் ஏன் உங்களுக்கு கை கூட மாட்டுது அப்படின்னா, அதெல்லாம் உங்கள் ஆணவத்தின் வெளிப்பாடு. நீங்கள் அதை செஞ்சு நான் எதையோ கண்டுபிடிக்க போகிறேன்னு உங்களோட தன்முனைப்போடு நீங்கள் அதை செய்கிறதுனால தான் அது உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டுது. புரியுதுங்களா? நான் எதையோ இதை செஞ்சால் இது கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி எந்த செயலையும் நீங்கள் செய்யவே முடியாது. அது உங்களுக்கு எந்த ரிசல்ட்ஸையும் கொடுக்காது. நீங்கள் செய்கிற தியானமோ யோகமோ உங்களோட தன்முனைப்பு, உங்களோட ஈகோ. புரியுதுங்களா? அதனால் எந்த ரிசல்ட்டும் உங்களால் அது கொடுக்காது. புரியுதுங்களா? நீங்கள் எதையுமே கட்டுப்படுத்த வேண்டாம். கட்டுப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கட்டுப்படும். இதுதான் பிரபஞ்ச விதி.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சும்மா பாருங்கள். எந்த ரியாக்ஷனும் எந்த செயலும் பண்ண வேணாம். செயல் பண்ணணுன்னா அதுவாகவே நீங்கள் பண்ணிடுவீங்க. யோசித்து பார்க்கணும் நீங்கள். புரியுதுங்களா? நீங்கள் கட்டுப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா போதும், கவனிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே கட்டுப்படும். இந்த பிரபஞ்சமே கட்டுப்படும். புரியுதுங்களா? இதெல்லாம் நார்மலாகவே நம்மளுக்கு புரியுது. ஆனால் நம்ம ஏன் எதையுமே செய்ய மாட்டோம்? ஆனால் எல்லாத்தையும் கற்றுக்க ரெடியாக இருக்கும். கற்றுட்டு ஆனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் கற்றுக்க ரெடியாகவே இருக்கும். காலங்காலமாக பல்லாயிரம் வருஷமாக பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும், நல்லது பண்ணணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மெடிடேஷனும் பண்ணுறதில்ல, அன்பாகவும் இருக்கிறதில்ல, யாரும் கடவுளும் அடைஞ்ச பாடு இல்லை. ஆனால் அதை பற்றி தான் 4000-5000 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். பெரிய பெரிய சித்தர்கள், மகான்கள்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நம்ம ஹேட்டை பற்றி பேசுகிறதே கிடையாது, கோவத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஆனால் அதெல்லாம் முழுமையாக இருக்குது. முழுமையாக நம்மளால் கோவப்பட முடியுது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் இறைவனை பற்றி பேசியோ, மெடிடேஷனை பற்றி பேசியோ, அன்பை பற்றி பேசியும் அதை மொத்தமாக டைல்யூட் பண்ணி கலப்படமாக்கிறதுனால நம்மளாம் அது எப்படி இருக்கும், அது எப்படி பண்ணணுன்னே நம்மளுக்கு தெரில. நம்மளோட டிஎன்ஏவே மாற்றப்பட்டுருச்சு அதை பற்றி பேசி 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 பேசி. அன்பாக இருக்கிறதுனா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அன்பு அப்படின்னா நெருக்கம். நம்மளை சுற்றி இருக்க இந்த பறவழி நம்மக்கிட்ட எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அது உங்களோட உறவை துண்டிச்சிக்காது. அது பேர் தான் அன்பு. புரியுதுங்க? நெருக்கமாக இருக்கிறது தான் அன்பு. நம்மளுக்கு எதுவுமே எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணி விட்டாங்க. ஆனால் கோபம்லாம் தரமாக பண்ணுறோம். கோபம் மற்றவங்க மேலே நம்ம பொறாமப்படுறதெல்லாம் பார்த்திங்கன்னா தரமாக பண்ணுவோம், 100% பண்ணுவோம். புரியுதுங்களா? நீங்கள் எல்லாரையும் பெரிய பெரிய மகான்கள் எவ்வளோ பெரிய மகான்களை வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் அப்படி அப்படியே டைவர்ஸ் பண்ணிவிடுங்க. டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது தனித்து நிற்பதே. நீங்கள் உங்கள் கூட நிற்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான், உங்களுக்கு நீங்கள் மட்டுமே ஆறுதல். நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், நான் அன்னதானம் பண்ண போகிறேன், நான் சாப்பாடு போட போகிறேன். இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள் கையில் ஒரு பொம்மையை கொடுத்துட்டாங்க, விளையாடுப்பா, பிஸியாக வச்சுருக்காங்க நம்மளை, வேறு எதுவும் கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுங்க. எப்படி கேன்சருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ, கேன்சர் சரியாகாதோ, அதே போல் தான் நீங்கள் பண்ணுற மெடிடேஷனும் யோக முறைகளும் நீங்கள் தகுந்த இடத்துலேருந்து அதை பண்ணணும். அப்போ தான் அதெல்லாம் வேலை பார்க்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போய் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு கீமோ மாதிரி தான். அது உங்கள் உடலை பாதித்து உங்கள் வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். ஏன்னா நீங்கள் ஆப்போசிட்டாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. புரியுதா? நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நான் சொல்கிறத தான் நீங்களாம் செய்யணும், நான் சொன்னால் நீ செய்யணும் அப்படின்னு. என்றைக்கு நீங்கள் சொல்கிறத நீங்களே ஒழுங்காக செய்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் மற்றவங்க செய்வாங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. அதை உங்களையே உங்களால் ஆள முடியல, ஆனால் நீங்கள் மற்றவங்கள ஆளணும்னு நினச்சின்னு இருக்கீங்க. ஒரே ஒரு நாள் உங்களால் உங்களோட முழு வாழ்க்கையும் எல்லாத்தையும் விடுத்துட்டு எல்லாத்தையும் டைவர்ஸ் பண்ணிட்டு உங்கள் குரு, கடவுள், மெடிடேஷனு, நீங்கள் வச்சுன்னு இருக்கிற காசு, பணம், பாரம் எல்லாத்தையும் தூக்கி துறவா போட்டு ஒரே ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் எல்லாத்தையும் தூக்கி துறவா போட்டு ஒரே ஒரு நாள் நீங்கள் செய்கிற எல்லா செயலையும் கவனித்து உங்களுக்காக ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள். ஒரு நாள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று புரிஞ்சிடும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. நான் அவரோட டிவோட்டி, இவரோட டிவோட்டி, அவங்கெல்லாம் இருந்தாங்க, எல்லாமே பேசினாங்க, எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் புக்காக. அவங்க சொற்பொழிவுகள் நிறைய யூடியூப்பில் இருக்குது, பெரிய பெரிய மகான்கள் தான். ஆனால் யாருமே மாறவே இல்லையே. கன்வர்ஷன் ரேஷியோ ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னும் நிறைய மகான்கள் உருவாயிடுறாங்க. மகான்கள் உருவாகிறது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு இப்போது. யோசிச்சு பாருங்களேன். அங்கங்கே ஒவ்வொருத்தர் உருவாயிடுறாங்க, தீட்சை கொடுத்துட்றாங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இங்கே ஆசிரமம் கட்டணும், அங்கே ஆசிரமம் கட்டணும். எதுக்கு ஆசிரமம்? யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு நம்மளுக்கு ஆசிரமம்? எதுக்கு நம்மளுக்கு மெடிடேஷனு? நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடித்த பிறகு தான் மனித பிறப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
நீங்கள் எல்லா உன்னதத்தையும் அடைஞ்ச பிறகு தான் உங்களுக்கு மனித பிறப்பே கொடுக்கப்பட்டிருக்கு. சிந்திச்சு பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம எதையாச்சும் உன்னதத்தை அடைய வேண்டியது எதுனா இருக்கான்னு. புரியுதுங்களா? எல்லா மகான்கள் இது வரைக்கும் வாழ்க்கையை சொல்லி கொடுத்தவங்க எல்லாரையுமே டைவர்ஸ் பண்ணிவிட்டு, அவங்கள அப்படியே ஓரமாக அவங்களும் அப்படி அப்படியே விட்டுட்டு, நீங்கள் உங்களுடன் இருக்க பழகுங்கள். அதுதான் உங்களை ஞான வழிக்கோ உங்களோட ஞானம் அடையிறதுக்கோ ஆனால் உதவி செய்யுமே தவிர, நீங்கள் யாரை கையில் பிடிச்சி தொங்கின்னு இருந்தாலும், குச்சி மாதிரி வச்சுருந்தாலும், அந்த நீங்கள் உங்கள் கையில் ஒரு குச்சி குத்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம சும்மா எதையாச்சும் நோண்டின்னு இருப்போம். இப்போ என் கையில் எதனா ஒரு குச்சி கொடுத்தா கூட, நான் அந்த குச்சை வச்சு எதையாச்சும் மண்ணுன்னு இருந்தால் குத்தின்னு இருக்கிறது, செடி கிடி இருந்தால் அதை ஆட்டி விடும். நீங்களே சும்மா கையில் ஒரு குச்சி எடுத்து வச்சுங்க, நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம். இவ்வளோ மகான்கள் தோன்றிய பிறகும் அதாவது எதுவுமே மாறலை, இன்னும் மோசமாக தான் போயின்னு இருக்குது. இன்னும் எத்தனை போர் வந்து நம்ம பண்ணலாம், எவ்வளோ வெடிகுண்டு வாங்கலாம் தான் ஒவ்வொரு நாட்டோட தலைவர்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வழிபாடு பண்ணுறாங்க. எவ்வளோ கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது பாருங்களேன். மற்ற நாட்டு மக்களை சாவடிக்கிறதுக்கு நம்ம இங்கே உட்காந்து எவ்வளோ வெடிகுண்டு வாங்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எல்லாமே கான்ட்ரடிக்ஷன். அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இப்போ அவங்க மற்ற நாட்டு மக்களை துன்பப்படுத்துறதுக்கு எதையோ வாங்குறாங்க. நம்ம சொந்தக்காரங்களே துன்பப்படுத்துறதுக்கு வேலை பார்த்துன்னு இருப்போம். சொந்த தம்பி, சொந்த அண்ணன், யார்கிட்ட நம்ம ரொம்ப சண்டை போடுவோம். யாருக்கிட்டப்பா அவனுக்கு ரொம்ப சண்டை சச்சரவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சொந்த அண்ணன், தம்பி, மனைவி, குழந்தை, இவங்ககிட்ட தான் சண்டையாக இருக்கும். வெளியில் இருக்கிற யாருக்கிட்டையும் நம்மளுக்கு சண்டையே இருக்காது. யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் தான். உங்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனை. வாழ்க்கையை கற்றுலாம் கொடுக்க முடியாது. நீங்கள் வாழ்க்கையெல்லாம் கற்றுன்னு தான் இங்கே இருக்கீங்க. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இருந்தால் போதும், சும்மா இருந்தால் போதும். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான பூ மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பூவை பிச்சிடுறோம். நீங்கள் உங்களுக்கான மெடிடேஷன் என்னென்னா, நீங்கள் சும்மா இருக்கணும். உங்கள் வாழ்க்கையை ஃப்ளோவில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ன உங்கள் மேலே கொடுக்குதோ நோ ரியாக்ஷன். உங்களை யாருன்னா திட்டாங்கன்னா அவங்க திட்டத்தை மட்டும் கேளுங்க, கவனிச்சுட்டு அப்படி அடுத்த மொமெண்ட்டுக்கு போங்க. நோ ரியாக்ஷனில் தான் நம்ம வாழ்க்கையே இருக்கணும். நீங்கள் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வந்துடும், கர்மா வந்துடும். புரியுதுங்களா? நோ ரியாக்ஷன் தான், ஃப்ளோ. அப்படியே ஃப்ளோ தான். உங்களை விட உங்களை படைத்த இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு எது நல்லதுன்னு. நீங்கள் சொல்லக்கூடாது, எனக்கு இது மாதிரி வந்துச்சு, எனக்கு பாவக்காய் பொரியல் பிடிக்காதானா இப்போ எனக்கு பாவக்காய் பொரியலை சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் கடவுள் இறைவன் உங்களை படைத்த இறைவனுக்கு தெரியும் நீங்கள் இதை சாப்பிட வேணும்னு சொல்லி. புரியுதுங்களா? நீங்கள் இந்த சாமியார் அந்த சாமியார் அங்கே போனால் பவர் கிடைக்கும், இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி. நீங்கள் ஃபஸ்ட்டு சாமி யாருன்னு உங்களுக்குள்ளே போய் கண்டுபிடிச்சிங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் எவ்வளோ கான்ட்ரடிக்ஷன்ஸாக இருக்குதுன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். 4000 வருஷமாக ஒரு சித்தர் வாழ்ந்துட்டுருக்காரு. நம்ம இது வரைக்கும் ஏதாவது ஒரு சித்தரை பார்த்துருக்கோமா 4000 வருஷமாக? அதில் இன்னும் சிலர் சொல்கிறாங்க, சித்தர்களை பார்த்தா அவங்க மேலே நறுமணம் வரும். நம்ம தான் இது வரைக்கும் எந்த சித்தரையும் பார்த்ததில்ல, நம்ம எதுக்கு சித்தரை பார்க்கணும்? யோசிச்சு பாருங்கள். ரொம்ப வருஷம் முன்னாடியே உட்கார்ந்த இடத்துலேருந்தே பெரிய பெரிய மகான்கள்லாம் இத்தனை கோல் இருக்குது, அதை வச்சு ஜோதிடம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் நம்ம நிலாவுக்கு போயின்னு இருக்கோம், செவ்வாயில் போயிட்டு தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்கேயும் நம்ம போர் போடணும்ல. எதுக்கு போர் போடணுன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் கட்டுறதுக்கு, ஆசிரமம் கட்டுறதுக்கு. யோசிச்சு பாருங்கள். அங்கே தண்ணி இருந்தால் என்ன, இல்லைன்னா நம்மளுக்கு என்ன? நம்ம வெளி ஆராய்ச்சிகளை சிறப்பாக பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல. நம்ம தான் இதெல்லாம் நம்ம எப்பயுமே கற்றுக்கிறதுக்கு ரெடியாகவே இருக்கும். எதையாச்சும் கற்றுக்கலாம். என்னோடய வாழ்க்கை நல்லா இல்லை, அப்போ நல்லா இருக்கிற வாழ்க்கைனா என்னது? அதுவும் தெரியாது. நல்லா இல்லைன்னு தெரியுது, ஆனால் நல்லா இருக்கிற வாழ்க்கைனா என்னதுன்னு தெரியாது. இறைவனின் சட்டம் ஒன்றே ஒன்று தான், அன்பு. நீங்கள் அன்பாக இருக்கீங்களா இல்லையா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? சாதாரணமாக இதெல்லாம் புரியுது தானே நம்மளுக்கு. இது நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும் அன்பு மக்களே. எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம், பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் ஐம்புலன் அறிவால் நம்மளை மறந்த நிலையில் ஈஸியாக செய்ய முடியுது. ஆனால் நம்மளோட ஒரு நாள் வாழ்க்கையை கவனமுடன் வாழ முடியல.
எல்லாரையும் ஒதுக்கிடுங்க. நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிரீடம். உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுங்க. சுடர் அப்படி இருக்காருன்னா சுடர் மட்டும் அவருக்கு போதுமானவர் தான். புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். எல்லாமே சாதாரணமாக இருக்குது. கேன்சருக்கு எப்படி மருந்து கண்டுபிடிக்கலையோ அதே போல தான் இறைவனை நான் அடைவேன், இறைத்தன்மையை உணர்வேன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்ருக்கோம்ல. அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. உங்கள் குருமார்களோ இல்லை மற்றவர்களோ நீங்கள் இறைத்தன்மையை உணர்ந்தே ஆக வேண்டும், நீங்கள் ஞானம் அடைந்தே ஆக வேண்டும். எதுக்கு அதெல்லாம் அடையணும்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் அடைஞ்சதுனால தான் மனித பிறவியே, உடலே அதுக்காக தான். கீமோ மாதிரி நீங்களும் அவங்க சொல்லி கொடுக்குறத பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆனால் எந்த பயனும் இல்லை. இது வரைக்கும் யாருன்னா பயன் இருந்துச்சுன்னா கை தூக்குங்க, நம்ம பேசுவோம், என்ன பயன் அடைஞ்சாங்கன்னு கேட்போம். பயன் உங்களுக்குள்ளே போயிருக்கணும், நீங்கள் உங்களை அறிந்திருக்கணும். நீங்கள் கண்ணை விட்டு கண்ணை தாவறது, நான் வெளியே வித்தைகள் பண்ணது, அதெல்லாம் அதுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் தோண்டி தோண்டி பார்த்து இந்த சக்தி இருக்குது, அந்த அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். அதெல்லாம் அடைஞ்ச பிறகு தான் நம்ம இங்கே சாதாரணமாக இருக்கிறோம். அதெல்லாம் வித்தை காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு தான். அதெல்லாம் நான் கேட்குறது உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எந்த வித்தனா காமிங்க, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். கை தட்டுவாங்க, காசு கிடைக்கும், வித்தை காமிக்க வேண்டியதான். நம்மளை கண்டுபிடிக்கிறோமா, அது மட்டும்தான் இங்கே முக்கியமே. இந்த வித்தைலாம் வேறு விஷயம். அதனால் அன்பு மக்களே, இது புரியுதான்னு பாருங்கள். இன்க்ளூடிங் மீ, என்னையும் நீங்கள் தூக்கி குப்பத்தொட்டில் போட்டுருங்க. இந்த வீடியோ கேட்டிங்களா, அப்படியே என்னை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டு உங்கள் கூட நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு பாருங்கள். தனியாக உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ நேரம் கவனித்து வாழ முடியும்னு பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நாளையும் கவனித்து வாழ முடியுமான்னு பாருங்கள். அதுவே மிகப்பெரிய தியானத்துக்கு உங்களை கொண்டு செல்லும், மிகப்பெரிய யோக நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். எதுக்கும் பயப்படாதீங்க. குற்ற உணர்வு இல்லாமல் உங்களை யாரையும் உங்கள் கூட யாரையும் கம்பேர் பண்ணிக்காமல் நீங்கள் வாழுங்கள். ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழுங்கள். நீங்களே உங்களை கவனிங்க, அதுவே போதும். புரியுதுங்களா? நான் எதையோ சொல்கிறேன்ல, இது கூட குப்பையில் எரியப்பட வேண்டியவையே. ஏன்னா நானும் உங்களுக்கு எதையோ கற்றுத்தரேன்னு, இதை நான் கற்றுத்தர நோக்கத்தில் சொல்லலை. இது நீங்கள் உங்களுக்குள்ளே எழுப்ப வேண்டிய கேள்விகளை சிந்தனைக்கு வைக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் சிந்திச்சா போதும். புரியுதுங்களா? நீங்கள் ஏதாச்சும் எனக்கு கற்றுத்தரீங்களா? நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு எதிராக தான் நான் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன். புரியுதுங்களா? நல்லது, இறைவன் போதுமானவன்.